கணபதியே நமக. வணக்கம். 19/5/2025 அன்னைக்கு ராகு கேது பேச்சிருக்கு. ராகு மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வர்றார். கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். இவங்க ரெண்டு பேரும் இந்த கடிகார சுற்றில் போகாமல், மிச்ச கிரகங்கள் எப்படின்னா கடிகார சுற்று மாதிரி சுற்றும். இது அப்படி இல்லை, அதுக்கு எதிர்ப்புறமாக சுற்றும். சாயா கிரகங்கள். இந்த ரெண்டு பேர் பெயர்ச்சியில் ரெண்டு மகத்தான யோகங்களை உண்டு பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். அன்னைக்கு 8 கிரகங்கள், கிரகமாலிகா யோகம்னு ஒன்று உண்டாகுது 8 கிரகங்களால். அடுத்தது இந்த ராகு கேதுவுக்கு நடுவில் மிச்ச எல்லா கிரகங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் இருக்க மாட்டாங்க. சந்திரன் இருப்பார். நீங்கள் ராசியை நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் மாத்திரம் வெளியில் இருப்பார். சந்திரனும் சூரியனும் வெளியில் இருந்தால் அது கணக்கில்லை. காலசர்ப இது சூரிய சந்திரர்களுக்கு இந்த கணக்கில். பஞ்சமகா புருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்க 5 பேரும் பஞ்சமகா புருஷர்கள்னு பேர். இந்த கிரகங்களில் யாராவது ஒருத்தர் வெளியில் இருந்தால்தான் இந்த காலசர்ப தோஷங்கிறது கிடையாது. இது தோஷம்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அது ஆக்சுவலாக ஒரு யோகம். அது எவ்வளவோ யோகங்களில் இது ஒரு மகத்தான யோகம். இந்த யோகம் தோஷம், ஏன்னா கெடுதல்களை செய்கிறதுனால நிறைய கெடுதல்களை பண்ணோம். அதனால இது நமக்குன்னு இல்லை, மனிதர்களுக்குன்னு மாத்திரம் இல்லை, இது இவங்க ரெண்டு பேரும் உலகத்துக்கு கெடுதல்களை செய்வார்கள். தர்மம் நலிகிற இடங்களில் அந்த தர்மம் நலிவடையக்கூடிய இடங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ராகு கொடுப்பார், அதை உறுதிப்படுத்துவார். அதுக்கு மேலும் அதை குதிரை குப்புறத்தள்ளது மாத்திரம் இல்லை, குழியும் பறிக்கும்னு சொல்கிறது. ராகு குப்புறத்தள்ளினா குதிரை மாதிரி இருந்து குப்புறத்தள்ளினா கேது குழியையும் பறிப்பார்னு சொல்கிறது. கேது தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் குரூர கிரகம். ராகு அப்படித்தான். இது நைசர்கிக பலம்னு இந்த 2 பேருக்கும் இருக்குது. இந்த பலத்தில் நிகரற்றவர்கள். சரி, இந்த கிரகமாலிகா யோகத்தை பற்றி நான் சொல்கிறேன். கிரகமாலிகா யோகம்ங்கிறது 5 கிரகங்கள் சேர்ந்தாப்பில் ஒரு ராசியில் இடைவிடாமல் இருந்தால், 5 ராசியிலையும் இடைவிடாமல் இருந்தால் அது கிரகமாலிகா யோகம். அதுக்கு ஓரளவுக்கு பலன் உண்டு. 6 கிரகம் இருந்தால் அதை விட அதிக பலன். 7 கிரகம் இருந்தால் உன்னதமான பலன். 8 கிரகம் இருந்தால் அதிக உன்னதம். 9ங்கிறது இப்போ இல்லை. அது எப்போ ஆகும், எப்போ வருங்கிறதெல்லாம் கணக்கு போடலை. அது வர்றபோது பார்க்கலாம். வந்தால் இதெல்லாம் ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரியில் இப்போது 8 கிரகங்கள் கிரகமாலிகா யோகத்தை ஏற்படுத்துது. ராகு கேது பெயர்றதுனால இந்த யோகம் உண்டாகுது, இயல்பாக அமையுது. அவங்க முன்னே ஏற்படுத்தலை, இவங்க பெயர்ச்சி மூலமாக இந்த யோகம் இயல்பாக உண்டாகுது. 8 கிரகங்கள் வரிசையாக இருக்கும், மகரத்திலிருந்து சிம்மம் வரைக்கும். 8 இடத்துல இருந்துருது. 12 ராசிகளில் 8 இடத்துல கிரகங்கள் இருக்குது. 4 இடத்த அவங்க பார்த்துடுறாங்க. அதாவது சுக்கிரன் சனி கன்னியையும், புதன் துலாத்தையும், சூரியன் விருச்சிகத்தையும், குரு தனுசையும் பார்த்துறாங்க. அப்போ 12 இடங்களும் எதுவுமே ஒரு காலியாக இல்லை, இருக்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க. 12 இடங்களையும் நிரப்புகிறாங்க. அதாவது இந்த நடுவில் இருக்கக்கூடியது பூமி. இந்த பூமியில் தான், இந்த பூமிக்கு மேலே தான் இந்த கிரகங்களெல்லாம் இருக்குது. இந்த மேலே இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 8 கிரகங்கள் 9 கிரகங்களும் சேர்ந்து இந்த பூமிக்கு அலங்காரமாக ஒரு மாலை மாதிரி அமைகிறாங்க. அதுக்கு தான் கிரகமாலிகா யோகம்னு பேர். மாளிகான்னா மாலை, கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய மாலை அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப பிரபலமான யோகம், ரொம்ப பிரமாதமான யோகம். இந்த யோகம் உண்டாகுது அன்னைக்கு. அது 2-3 நாளைக்கு இருக்கும். இது இந்த சர்பதோஷம், கால சர்பதோஷங்கிறது ஒரு பக்கம், ராகுவும் கேதுவுக்குள்ள ஒரு பக்கமாக கிரகங்கள் இருக்கிறது. இது ஒரு பிரபலமான யோகம். ஆனால் சாதனையாளர்களுக்கு இந்த மாதிரியான யோகம் இருக்கும். இதனால் நல்லதும் இருக்கும், சில தொந்தரவுகளும் இருக்கும், கெடுதல்களும் இருக்கும். இதெல்லாம் நான் விலாவாரியாக நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். ராசி வர்றபோது அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்களை நான் விரிவாக சொல்கிறேன். ராகு கேது பயிற்சியானது இதை ஏற்படுத்திக்கிட்டு கிரகமாலிகா யோகத்தையும் இந்த காலசர்ப்ப யோகத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இவங்க பெயர்றாங்க. இதை பற்றி விரிவாக பார்ப்போம். 19/5/2025 அன்னைக்கு ஏற்படக்கூடிய ராகுகேது பயிற்சி இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு ராசிநாதனான செவ்வாய் 9ல் இருக்கார். சந்திரனுக்கு நேர் 7ல் இருக்கார். சந்திரமங்கல யோகம் அன்னைக்கு உண்டாகுது. 9ல் இருக்கிறது, 9ங்கிறது அவருக்கு உகந்த இடம் இல்லை.
இருந்தாலும் வந்து விரயத்தை பார்க்குறாரு அவர். இந்த இது பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணுங்க. ஆமாம், கொஞ்சம் தள்ளலாம். அது ஜூன் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் அதை தள்ளிடலாம். அவர் வந்து அங்கே தான் இருப்பார். 8ஆம் தேதி ராஜயோகம் கேதுவோடு சேர்ந்துருவார். ராஜயோகத்துக்குரிய கிரகமாகிடுவார் அவர். சிம்மத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் பொறுங்க. பேச்சுவார்த்தைகளை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஃபைனலைஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணுங்கள். கிரகமாளிகா யோகத்தில் தான் இருக்கார். அன்னைக்கும் பரவாயில்ல தான். இருந்தாலும் கொஞ்சம் அவர் நீசனாக இருக்கார். சில நாளுக்கு நீசனாக இருக்கும், சில நாள் நீசபங்க ராஜயோகத்திலே இருப்பார். சரி, அடுத்தது வந்து இந்த சூரியன் வந்து அந்த இடத்த பார்க்குறாரு, அதாவது விருச்சியத்தை பார்க்குறார். அவர் யாருன்னா 10க்குரியவர். அரசாங்க அரசாங்க உத்தியோகங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்குரியவர் அந்த ராசியை பார்க்குறதுனால, 10க்குரியவரே பார்க்குறதுனால அரசாங்கம் அதில் கேது வேறு இருக்கார். 10ல் கேதுங்கிறது பெரிய விஷயம். அவர் இருக்கும்போது அந்த வீட்டுக்குரிய சூரியனானவர் அந்த வீட்டை பார்க்குறார். இதை விருச்சிக ராசியை பார்க்குறார். இந்த விருச்சிக ராசியை பார்க்குறது மூலமாக அரசாங்க ஆதரவு இதுகள்லாம் உண்டாகும். அரசாங்க ஆதரவு மாத்திரமில்லை, உத்தியோகம் நல்ல ஹை லெவலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ப்ரமோஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு, பெரிய பதவிகளுக்கு போகிறதுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம், அந்த தகுதி இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ல் கேஸ். அந்த வீட்டுக்குரியவர் அந்த ராசியை, விருச்சிக ராசியை பார்க்குறார். அந்த ராசிநாதன், இவங்கள்லாம் மித்திரர்கள். இந்த ராசிநாதன் செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தில் அன்னைக்கு இருக்கார். இதெல்லாம் ஒரு ட்ரிகரிங் மாதிரி தான், ஒரு தூண்டுதல், ஒரு நிமிஷத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து புதன் வந்து விரயத்தை பார்க்குறார். இந்த விரயத்து வீடுங்கிறது சுக்கிரனுடைய வீடாகிடுது. அவர் ஆனால் புதன் 6ல் இருக்கார். கோர்ட்டு கேஸெல்லாம் அமிக்கபிளாக செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் அமையலாம். ஒன்று. 2வது, புத்திசாலித்தனத்தினால இந்த இழப்புக்களை தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல அவர் புதன் இதுவாக இருக்கிறதுனால, 6ல் இருக்கிறதுனால இந்த கடன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாக்கு சாதுரியத்தினால பல காரியங்களை சாதிக்கலாம். இந்த சுக்கிரனும் உச்சம் பெற்று சனியோடு சேர்ந்து இருக்கார். அதாவது 4க்குரியவராகவும் இருக்கார். 4க்குரியவர் 5ல் உட்கார்ந்துருக்கார், கோண பலம் பெற்றிருக்கார். இந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனோட சனி இருக்கார். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த விரயங்கள், சுக்கிரன் 12க்குரியவராக வந்தால் அதில் இருந்தாலும் பலன் வரும், சுபபலன் தருவார். அவர் வந்து அதுக்கு உரியவராக வந்தாலும் சுபபலன் தருவார். இதெல்லாம் கொஞ்சம் இதுவானது, வித்தியாசமான ஒரு பலிதம். இந்த புதனால் வந்து கோர்ட்டு கேஸு, சுக்கிரன் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய இது, பரஸ்பரம் மியூச்சுவலாக. சரி, சுக்கிரன் இந்த 5ல் இருக்கிறார். விருச்சிகத்துக்கு 5ல் இருக்கிறதுனால, உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெண் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசம். குடும்ப விருத்தி உண்டாகிறது குருவால் உண்டாகும். குரு பார்க்குறாரு. குடும்ப விருத்திக்கு ஒரு குறைந்த அளவில் அவரே இருந்து பார்க்குறதுனால ஆண் குழந்தை பாக்கியம்னு சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றதுனால பெண் குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சரி, இதுகள்லாம் இருக்குது. இப்போது நம்ம செவ்வாயை பற்றி சொல்லிட்டேன், கேதுவை பற்றி சொல்லிட்டேன். சந்திரனுக்கு நேர் எல்லையில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால அந்த சந்திரமங்கல யோகம் அல்லது சசிமங்கல யோகம்னு இருக்குது. செவ்வாய் அந்த மகரத்தையும் பார்க்குறார். சகாயங்கள் உண்டாகும். இதுக்கப்புறம் குரு இந்த ராகுவை பார்க்குறார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராகுவை பார்க்குறார். வாகனங்கள் உண்டாகும். ராகு 4ங்கிற படிப்பு ஸ்தானம்னு வச்சுக்குவோம். தாயார் ஸ்தானமும் இருக்குது, பலவிதமாக இருக்குது. இருந்தாலும் இந்த குரு பார்க்குறதுனால அந்த ஸ்தானம் திடப்படும். ராகு குருவினுடைய சுபபலன்களெல்லாம் வாரி வழங்குவார். யார் பார்க்குறாரோ அவரை வச்சு அவருடைய பலன்களையும் தருவார். எல்லாத்தையும் மீறினது வாகனம் அமையும், படிப்பு இருக்கும், படிப்பு நல்லாயிருக்கும். ஆனால் அதில் ஒரு எச்சரிக்கை தேவை. 2வது விஷயம், எதிர்பாராத இடமாற்றங்கள் வர்றது, ஸ்தான மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் இருக்குது. வாகனம் ஓட்டுறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக ஓட்டுங்க. ராகு வந்து கொஞ்சம் ஒரு இதுவான கிரகம், விபத்து காரகனவர், 4ல் இருக்கார். குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அதையும் மீறி நம்ம எச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும் இந்த வாகனத்துக்கு. மிச்சப்படி பார்த்திங்கன்னா கேதுவால் ஏற்படக்கூடிய யோகங்கள் ரொம்ப அதிகம். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம், இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் உயரும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு.
மேற்கொண்டு தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல விதமாக இதெல்லாம் ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு இந்த பலன்கள் இருக்கும். இப்போ செவ்வாய் ஜூன் 8 வந்து சேர்ந்துருவார் கேதுவோட. அப்போ டபுள் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். சூரியன் பாவாத் பாவத்தில் இருக்கார். அவர் 10க்குரியவர். அந்த 10க்குரியவர் மறுபத்தில் இருக்கிறதுனால பாவாத் பாவங்கிற உச்ச பலன் உண்டாகும். இதனால் சூரியன் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கிரகமாக மாறிடுவார். இதனால் என்னென்னா அவர் வந்து அரசாங்க இனங்களில் ரொம்ப பிரமாதமான சில காரியங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் அரசாங்க உத்தியோகமும் இந்த அரசாங்கத்தால் அனுகூலமும் இதுகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அடுத்தது குரு தனஸ்தானத்தை பார்க்குறார். தனக்காரகன் தனஸ்தானத்தை தன்னுடைய வீட்டை பார்க்குறார். அவரே தனாதிபதியாகவும் ஆகிறார். விருச்சிகத்துக்கு இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பிரீதியாக இருக்குன்னா ராகுவுக்கு தான் நீங்கள் பண்ணணும். ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் நீங்கள் பண்ணணும். செவ்வாய்க்கு முருகன் கோயில்னு வச்சுக்குவோம், அவரை சுவாமியை தரிசனம் பண்ணுறது. ராகுவுக்கு ஒரு ரௌத்ரமான துர்க்கை காளி இதுகளை வழிபட்டிங்கன்னா சுபலன்கள் உண்டாகும். ராகு கேது பயிற்சியினால் இந்த 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போதே பொதுவாக இவங்க வந்து பாவிகள், முழு பாவிகள், ரொம்ப பலவான்கள். அந்த 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபச்சய ஸ்தானங்களில் இருந்தால் மாத்திரம் சுபபலன்கள் தருவாங்க. மிச்ச இடங்களில் இருந்தால் அந்த இடங்களெல்லாம் பாழாகும். ஒன்று பொதுவாக, இது பொது பலன். அதில் குரு அந்த சுப பார்வை, சுப சேர்க்கை இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். சரி, இது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது. அதனால் கிரகங்களுக்கு இந்த ராகு கேதுவுக்குன்னு பிரீதி ஸ்தலங்கள் இருக்குது. இந்த பிரீதியை பண்ணிட்டால் நம்ம அதிலிருந்து விளைவிக்கலாம். பிரீதிங்கிறது என்ன? ஒரு வியாதி வந்தால் மருந்து சாப்பிட்றது. ஒரு காய்ச்சலே வந்திருக்கு, அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோம். ஒரு நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் சரியாயிடும். இந்த மாதிரி தான் பல இது. ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இதில் நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோடையும் ஸ்ரத்தையோடையும் செஞ்சால் தான் இந்த பிரீதி பலன் தரும். எல்லாம் தெய்வம். நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப அணித்தரமாக சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களுடைய அனுபவங்கள்லேருந்து வர்றது தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு முக்கியமான இடம்னு சொல்கிறது காளகஸ்தி. அது திருப்பதியிலேருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அங்கே வந்து சுவாமி வந்து காளகஸ்தீஸ்வரர். அவர் ராகு அம்சமாக இருக்கார். அம்பாள் ஞான பிரசுனாம்பிகா அப்படிங்கிற அம்பாள் வந்து கேதுவனுடைய அம்சமாக இருக்கா. அந்த இடத்துல செய்யக்கூடியதுக்கு அந்த சர்பசாந்திங்கிறது இந்த காலசர்ப தோஷத்துக்கு சர்பசாந்தி பண்ணணும். இந்த சர்பசாந்திக்கு ஒரு முறை இருக்குது. அதை இப்போ நான் சொல்லலை. நான் அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்கும் எந்தெந்த இடங்களில் என்னென்ன மாதிரி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாக பொதுவில் தெரிஞ்சுக்கோங்க. காளகஸ்தியை விட்டிங்கன்னா இப்போ திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது. அது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அந்த ஸ்தலத்தில் பண்ணலாம். ராகுவுக்கு கேதுவுக்கு பண்ணுறாங்க. இப்போ தான் முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருந்தது, இப்போ விமரிசையாக பண்ணுறாங்க. அதுக்கு கட்டணமெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கேதுவுக்கு மாத்திரம், கேது கெட்டு போயிருக்கிறவர்களுக்கு மாத்திரம் கீழப்பெரும்பள்ளம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அது பூம்புகார்கிட்ட இருக்குது. அந்த ஸ்தலத்தில் பிரீதி கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஸ்தலம் திருவெண்காட்டுக்கும் இதுக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அது ராகுவுக்கு மாத்திரம் உண்டான பிரீதி. ராகு கிரகம் கெட்டு போயிருக்கோம். அதாவது ஒருத்தர் 5ல் இருப்பாங்க, ஒருத்தர் 11ல் இருப்பாங்க. 11ல் இருக்கிறவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். உபத்திய ஸ்தானத்தில் இருக்கார். இந்த 5ல் இருக்கிறவருக்கு தான் தேவை. அது ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் அதை பண்ணணும். இந்த மாதிரி தனிப்பட்ட இதுவாக இருந்துச்சுன்னா, ஒன்று திருநாகேஸ்வரம், கேதுவாக இருந்தால் அங்கே வந்து இது பண்ணணும், இந்த கேதுவுக்கு பண்ணணும். இந்த மாதிரி வரும். சரி, ரெண்டுமே சரியாக இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருந்தால் ஸ்ரீவாஞ்சியத்தில் இப்போ அது புதுசாக செய்கிறாங்க. ஒரே விக்கிரகத்தில் ராகுவும் கேதுவும் இருக்கும். அந்த இடத்துலையும் இப்போ இடங்களை பார்த்து அவங்களும் பிரீதி பண்ணுறாங்க. மந்திரரூபமாக ஒரு யஜ்ஞம், சின்ன ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க. அதை மந்திரரூபமாக பண்ணுவாங்க. இது இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கதிராமங்கலம்னு இருக்குது. அது வந்து சூரியனார் கோயிலில் இருந்து இந்த திருக்கோடிக்காவலை தாண்டினதுக்கப்புறம் மயிலாடுதுறை போகிற மார்க்கத்தில் இருக்கும். ஒரு ஆர்ச் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் கதிராமங்கலம். அது வனதுர்க்கை. அது ராகு பிரீதி. நீங்கள் இந்த ஃபாரின் போகணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஸ்தலம். இதெல்லாம் அனுபவ ஜோதிட இது. அது நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அவங்கள பண்ண வச்சு ஃபாரினுக்கு போயிருக்காங்க, நல்லா இருக்காங்க. சரி, இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுங்க. காளகஸ்தி, திருப்பாம்புரம்,
திருப்பாம்பரத்துக்கு அடுத்தபடி திருநாகேஸ்வரம் வச்சுக்கோங்க, கீழப்பெரும்பள்ளம் வச்சுக்கோங்க, ஸ்ரீவாஞ்சியம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கதிராமங்கலம். ராகு பிரீதி மாத்திரம். இது என்னென்னா, ராகு தான் முதல்ல வந்து ராகு தான் ஆளை வந்து ஃபாரினுக்கு நகர்த்தணும். ஒரு அயல்நாட்டுக்கு போகணும்னா ராகு தான் அந்த கடல் கடந்து அனுப்பக்கூடியவர். அப்புறம் கேது அந்த இடத்துல எவ்வளவு நாள் தங்கிறது அப்படிங்கிறத கேதுனுடைய ஸ்திரத்தன்மை அவருடைய பொசிஷனை வச்சு தான் இதை கண்டுபிடிக்க முடியும், எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படிங்கிறத. ஒரு உத்தேசம்தான் இது. ராகு கேது நல்லா இருந்தாங்கன்னா போவார், அங்கே தங்குவார். எவ்வளோ பேர் போயிருக்காங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லோரும் ஃபாரினில் இருக்காங்க நம்ம ஆட்கள், இந்தியாக்காரர்கள். அதனால் இல்லாமல் இல்லை. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த ராகு கேதுனுடைய இதில் தான் அவங்க போகவே முடியும். சரராசி இதுக்கு பல கணக்கெல்லாம் இருக்குது, அதை பற்றி நான் இப்போ சொல்லலை. சந்திரனும் இதுக்கு ஒரு காரணமாக இருப்பார். இந்த மாதிரி இந்த இடங்களில் நீங்கள் பிரீதி பண்ணுறது மூலமாக சில தடைகள் விலகி ஃபாரினுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கிடைக்காமல் இருக்கும். இதுகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் அந்த முறைகளெல்லாம் விவரமாக சொல்கிறேன். ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. இந்த காளகஸ்தி மாத்திரம்தான் கொஞ்சம் செலவு, ஒரு 2000-3000 ரூபா செலவாகக்கூடிய பிரீதி. தானங்கள் எங்கே பண்ணணும், மிச்ச இடங்கள் அப்படி கிடையாது. சின்ன இடங்கள், இந்த மிச்ச இடங்கள்லாம் சின்ன சின்ன முறைகள் தான். திருப்பாம்பரத்தில் இப்போ ஏதோ ஃபீஸ் வசூலித்து தட்சணை வாங்கிக்கிட்டு தான் அதை பண்ணுறாங்க. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இந்த இடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பிரீதி பண்ணினால் சாதாரணமாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த காலசர்ப்ப யோகம்ங்கிறது தோஷமாக இருக்கும் 36 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம்தான் அது வந்து அவன் அந்த ஜாதகரை விடுவிக்கும். அது வரைக்கும் 36 வயசு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒன்றும் வாழ்க்கையில் நடு வயசை தாண்டும் போது இதுக்குள்ளே எல்லாமே கிடச்சிடணும். படிப்பு, உத்தியோகம், சம்பாத்தியம், குழந்தை பாக்கியம், என்னென்னமோ இருக்குது, கல்யாணமெல்லாம் இருக்குது. இவ்வளவு இருக்கும்போது இதுகளுக்கெல்லாம் தடை வந்துச்சுன்னா அது வாழ்க்கையே ரொம்ப சிரமம். அதனால் இது அனுபவ ரீதியாகவும் குருமார்கள் சொன்னபடியும் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் இந்த பிரீதிகளை பண்ணுங்கள். பிரீதியை விவரமாக வேறொரு இதில் நான் சொல்கிறேன். அம்பாள் அனுக்கிரகம்.